போடுற எதுக்குடா புடிச்சிட்டு அடிச்சிட்டு தெரியும் என்னடா எங்கடா போனவளு ராஸ்கல் என்ன என்னன்னு கேட்டாலும் அடிக்கிறான் என்ன போல ரெண்டு போட்டு அந்த கொஞ்சம் சோளக்காட்டில் கொண்டு போய் அப்ப நான் கூட போய் என்னன்னு அதான் பெரிய சொல்லிக்கிறாங்க ஆளு வளரணும் புடணும் அத்தாண்டா வளர்ச்சி ரெண்டு எனக்கு இந்த ஒரு 7 வயசுக்குமா 63 வயசுல என்ன ஆளு நசிங்கி போயிட்டான் வளர்ச்சி பெரிய மனசு ஆறு இவரு நம்ம செட்டிலே ஒன்னா நம்ம சில்லற போட்டு ஒன்னாத்தான் இருப்போம் தாழ செடியா வைடா வாயில தம்பி நீ சாப்பிட்டுக்க நான் 4 அடி வளரணும் என்ன பண்ணலாம் அடிச்சுனா பல்லு கொளாயிர மாட்டிக்கும் எங்க மாட்டோம் மாட்டிட்டு ஏடா கொலாயில மாட்டல காலையில மாட்டத்தான் போ அங்க அவங்க சோச்சடி தண்ணி ஊத்தாத வந்துட்டாங்க தேவலோகத்திலே தேவர் சபை கொஞ்ச நாள் பேச்சு வச்சா அவங்கள படிச்சு தேவலோகத்திலே தேவர் சபை ஆமாங்கய்யா ஆமாங்க ஐயா சரிங்க தேவலோகத்திலே தேவர் சபை ஆமாங்க ஐயா இந்த பூலோகத்திலே நமக்கு ஒரு ராஜ்யசபை ஆக்கப்பட்டது நிரந்தரிக்கிறது ஆமாங்க ஐயா இந்த ராஜ்யசபையில ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெருந்தாய்மார்களும் சிறியோர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் தந்தைமார்களும் பெற்ற தாய் வீட்டில் இருந்தாலும் உற்ற தாய்மார்கள் அனைத்து பேர்களும் சபையில வந்திருக்கிறார்கள் 4 வேதம் 6 சாஸ்திரம் செலவு பண்ணீங்க 6 சாத்திரத்துக்கு 64 கல்வி நாணம் 64 கல்வி காணும் போய் கம்ப்ளைண்ட் கொடு கிளவி காணும் உள்ள சர்ச்சி போடு போ 64 கல்வி நாணம் 96 தத்துவம் 18 பிராணம் நகண்ட நன்னூல் விளாடபுரம் கண்ட பிராணம் என்று சொல்லக்கூடிய அரியந்த அச்சரத்தை அர்ஜனுக்கு 1 கோடி அரியந்த அச்சரத்தை அறியாதைய பல கோடி அகல கத்தது கையளவு காற்காத உலகின் அளவு உற்ற பலமலை ஓதுகின்ற பலமலை போய் ஏற்றிலே உள்ளது நாட்டிலே படித்து திண்டது உன்னதும் நெஞ்சரியம் திருவள்ள கெட்டால் தெய்வரியம் ஏடா சாப்பாடு எப்படா நல்லா ஏற்பாடுறா சாப்பாடு தான் கறிதான் உங்களுக்கு பாடா போடாது என்ன காது கேட்காது பேச வரைக்கும் அப்படிதான் பேசுவாங்க ஆனால் கறி எப்படா நல்லா ஏற்பாடு ஒரு இலைக்கு எவ்வளவு கறி அறக்கலாடா சாமி ஊரு பொதுமக்களும் தாய்மார் 2 பொண்ணு இருந்தாங்க பாரு அப்பா இன்னும் வேணுமா இன்னும் வேணுமா உன்னை கேட்டாங்களா ஆமாடா கேட்டு வைக்கிறாங்கடா அப்ப நீ தின்னுப்பியா தின்னடா தின்ன என்ன யாருமே கேட்கல சாமி டேய் தின்ன வயத்தை முன்ன வச்சுக்கிட்டு போய் பேசக்கூடாது ஆமா தின்ன வந்து உனக்கு தாங்க சாமி இருக்கு ஆமா தின்னது உன்னதும் நெஞ்சரியம் திருவிழா கெட்டால் தெய்வரியம் அதனால எப்படிங்க சாப்பாட்டுக்குன்னா ஒரு நைட்டு கூத்தாடலாம்டா எங்கெங்கே போய் சோறு சாப்பிட்டோம் ஆனா இந்த மாதிரி எங்கேயுமே இல்ல ஆமா இந்த சாப்பாட்டுக்கு ஒரு நைட்டு சும்மா கூத்தாடலாம் 6 ரூபாய் சாமி நான் சம்பளம் வாங்கிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு 6 ரூபாங்க இல்லடா அப்படி இல்ல கோயிந்தா இன்னைக்கு சம்பளம் வாங்கிக்கலாம் சரிங்க அடுத்த நைட்டு வந்து சும்மா போயிடலாம் ஆமா அதனால ரொம்ப பிரச்சனையா இருக்குது இன்னைக்கு ஆமா இந்த சபையிலே சபைக்கு முன்பதாக நம்ம வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம் தெரியும் 6 நக்கறதுக்கு வேஷம் போட்டீங்க நக்கறதுக்கு வேஷம் போடுவாங்களா அடிக்கடிக்கு மேல கை வைக்கிறான் குழந்தை சொல்லி வச்சிரு நல்லா லவ் கூட கட்டி விட்டுருவேன் ஜாமியில காலையில பாக்கல அந்த வார்த்தை இப்ப எங்க போய் சிரிக்காது பேசிக்கிறோம் அருமை நாடகம் என்ன நாடகம் பெண்ணில்லைன்னா ஆண் இல்லை பெண்ணில்லைன்னா ஆண் இல்ல ஆண் இல்லை என்றால் பெண் இல்ல இந்த வருஷம் நாம வந்திருக்கிறோம் சரி எப்படிங்க நம்ம ஊரு சேலம் மாவட்டம் சங்கிரி சங்கிரில இருந்து இந்த ஊருக்கு சரியா 250 கிலோமீட்டர் எப்படிங்க பெங்களூர்ல இருந்து அடிப்படி இப்படியே வந்துட்டோம் நாம எப்படிங்க இன்னும் வீட்டுக்கு போல ஆமா அதே மாதிரி அடுத்த வருஷம் நாமளே தான் வந்து ஆடணும் ஆமா பெண் இல்லை என்றால் ஆண் இல்லை ஆண் இல்லைன்னா பெண் இல்லை அனைத்து நல்ல உள்ளங்கள் ஒன்றாக சேர்ந்து பொம்பளைக்கு பிடிச்ச நாடகம் என்னடா நாடகம் கோயிந்தா உங்களுக்கு தெரியாதுப்பா அருமை நாடகம் என்ன நாடகம் பொம்பளைக்கு அருமையா பிடிக்கும் எப்படா சொல்றா பாக்கலாம் அந்த தள்ளி நில்லுங்க சீத்தப்படி போறாங்களே செம்பருத்தி வெள்ள தந்தது கதவு பூவே பூச்சோடவா யார்கிட்ட நீ போகட்டி
யாரடி மோகினியா யாரடி மோகினியா அந்த நாடகமா வச்சிருக்கு இந்த பக்கம் 108 வேற வராது அதுல 108 அந்த ஊருக்கு சொன்னாதான் நான் அப்படியே திருப்பி போயிடுவேன் இங்க வரவே மாட்டான் ஏய் ஆமா இந்த நாடகம் டிவில ஓடும் நீ தானே நாடகம் கேட்ட ஆமா இது என்ன சினிமாவா நாடக நாள் ஒண்ணுதான் தெற்கூத்து நாள் ஒண்ணுதான் பெரியமத்துல ஒரு அர்த்தம் இருக்குடா ஆமாடா நாடகம் என்னடா ஏன் போட்டுட்டே இருக்கிற நான் யாரு நான் யாருன்னு தெரியுமாடா வாயில போய் அணியது கேக்குற டேய் அந்த நாடகம் கிடையாது நாம வைத்துக்கூடிய நாடகமும் பாரதம் என்ன பாரதம் பாரத கதை மகாபாரதம் இன்னைக்கு ஆமா ஐயோ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய இன்னைக்கு அள்ளி திருமணம் அப்பா இன்னொன்னு என்ன அள்ளி திருமணம் இன்னொன்னு என்ன அள்ளி திருமணம் இன்னொன்னு என்ன அள்ளி அர்ஜுனன் சண்டை சண்டை எங்களுக்கு மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன் டேய் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் டேய் அள்ளி திருமணம் இல்லை என்றால் அள்ளி அர்ஜுன சண்டை இல்லை என்றால் அள்ளி அரசாணி அரசாணி மாலை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இப்போ நாம நடத்தி கொண்டு வருகிறோம் ஆமாங்க இந்த நாடகத்திலே நான் முதல் தர்பாரி விஷயமா வந்தேன் ஆமாங்க நான் யாரு யாரு? என் பேரு என்ன? என்ன எதுக்கு வந்தேன் லோன் கட்ட காசு இல்லைன்னு இல்ல ஒரு மனுஷனா போறதா என்னத்துக்கு பவுர்னப்ப சாப்பிடணும் வேலைக்கு போகணும் ஒரு கந்து எடுக்கணும் ஒரு லோடு கட்டணும் அதுதான் வந்திருக்கீங்க அதுக்கு வராது அப்ப எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கும் கிலோமீட்டர் நீ வந்திருக்கிற நல்ல பையனா கோயில்டா டேய் அப்படி இல்ல தங்கமான துறையாருன்னா நம்ம தங்கத்துறை தான் இதுவரை நினைச்சுங்க காலையில கொண்டு வச்சு கட்டுக்கிட்டேன் நான் எங்கள் துறை சொல்லுங்க இந்த நாடகம் யாரு சொல்றேன் கவனமா புரியலாம்